ஜெய் வராகி, ஜெய் வராகி. ஆடி மாத ராசி பலன்கள். பொதுவாக தமிழ் மாதத்தில் தான் வேல்யூ அதிகம். நாம் கணிக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது. அப்போ பார்க்கும்போது தமிழ் மாதம்தான் இந்த சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கட்டம் மாறிக்கிட்டே இருப்பார். அப்போ இந்த ஆடி மாதம் சூரிய பகவான் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் பிரயாணம் செய்கிறார். பாருங்க, சூரிய பகவான் சந்திரனுடைய வீட்டில். ஏன்னா இருக்கிறதே 2 ஒளி கிரகங்கள் தான், ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். இவங்க 2 பேர்கிட்ட தான் ஒளியை வாங்கி மற்றவங்க எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போ முழு ஒளி கிரகமான சூரியன் சந்திரனுடைய வீட்டில் 1 மாதம் ட்ராவல் பண்ண போகிறாரு. இதில் என்ன நிகழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் வக்ரம் அடைகிறார். இந்த ஆடி மாதம் முழுவதுமே புதன் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்துருப்போம். சூரியனோடு ஒரு கிரகம் ரொம்ப நெருங்கி வந்ததுன்னா அஸ்தங்கம் ஆகிட்டோம். ஆனால் இந்த முறை ஆடி மாதம் புதன் கிரகம் வக்ரம் ஆகுது. அதே போல் சனி பகவான் அவரும் வக்ரம் அடைகிறார். அப்போ இந்த சனி புதன் 2 கிரகங்கள் வக்ரம் அடைகின்றன. எப்பொழுதும் போல ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான், மற்றும் ராகுவும் கேதுவும் சிம்மத்தில் கும்பத்திலையும் இருக்கிறாங்க. சிம்ம செவ்வாய். இந்த ஆடி மாதம் மிக சிறப்பான மாதமாக அமைய போகுது. காலபுருஷனுக்கு முதல் வீடாக இருக்கக்கூடிய மேஷ ராசி, மேஷ மண்டலத்தின் நாயகன் செவ்வாய் பகவான் சூரியனுடைய வீட்டில் சிம்மத்தில் அமைந்திருக்கிறார். இது ஒரு அற்புதமான யோகம். செவ்வாய் கேது தொடர்பு, பலவிதமான பூர்வ புண்ணிய விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுது, உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும், எது தடையாக இருக்கும் அப்படிங்கிறத பிரீஃபாக டீட்டெயிலாக உள்ள பார்க்கலாம். பாருங்கள். அற்புதமான கால நேரம். ராசியில் இருக்கக்கூடிய ராகுக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். பொதுவா கும்பராசி அன்பர்களே, இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கான காலம். நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத பல நன்மைகள் ஏற்படக்கூடிய காலம். இன்னும் சொல்லப்போனா கும்பராசி அன்பர்களே, மிகப்பெரிய வாய்ப்புகள் வந்து சேரும். நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில உங்களுக்கு இறைவன் மிகப்பெரிய வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல அனுகூலமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமைகிறது. கும்பராசி அன்பர்களே, 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. மறைமுகமான வாழ்க்கை. மறைமுகமான வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, அல்லது தொழில் பண்ணக்கூடிய இடங்கள்ல, அல்லது மறைமுகமாக ஒருத்தருக்கு தெரியாமல் வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது தொழில் அது பெண்களோடு சேர்ந்து வாழக்கூடியதாக இருக்கலாம். அந்த மாதிரி மறைமுகமான வாழ்க்கை அது சேர்றது, இல்லை அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் அதுலேருந்து காப்பாற்றுறது. அது இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டு வியாபார ரீதியாகவோ போட்டி பொறாமைகளாகவோ பதவிகளில் கஷ்டப்படக்கூடிய கும்பராசி அன்பர்களே, தொழில் சூப்பராக பண்ணிட்டு இருந்த சாமி, பிஸ்னஸ் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து போச்சு, அதனால கொஞ்சம் தள்ளி வர வேண்டிய சூழ்நிலை, நான் தள்ளி வந்துட்டேன் அப்படின்னா வியாபாரத்தை விட்டு விலகி வந்திருக்கலாம், ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்திருக்கலாம், இல்லை மொத்தமாகவே அதை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை திரும்பவும் அதை காப்பாற்றணும். எப்படியாவது நம்ம அந்த தொழிலை காப்பாற்றிடணும், வேலையை காப்பாற்றிக்கணும். இது வேலை செய்கிற இடமா இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடமா இருக்கலாம். திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை வந்துடுது சாமி. கும்பராசி என்பர்களே, அதிக கவனம் தேவை. உங்கள் ராசியில் ராகு இருக்கும் வரை. அப்படின்னா 2026 கம்ப்ளீட்டாக 2027 பிப்ரவரி மாதம் வரையிலுமே கூட
எந்த ஒரு விஷயத்திலும் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. நல்லது நடக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா இந்த ராகுவானவர் தேவையில்லாத பிரச்சனைக்கு தரன்னு ஈத்துன்னு வந்து விட்டுருவாரு. அடுத்த 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 அடுத்து கடன் சுமையை பெருசு பண்ணிடுவாரு. பெரிய வெற்றி, பெரிய வளர்ச்சியை கொடுப்பாரு. பிளாக் மணி, புரிதுங்களா? ஒரு பிளாக் மணியை கொடுப்பாரு. அது மூலியமா ஒரு வருமானம், தொழில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த பக்கம் வெளியில வரும்போது மொத்தத்தையும் பிடிங்கின்னு விட்டுருவார். எவ்வளோ கொடுத்தாரோ அதை போல 2 மடங்கு பிரச்சனையை கொடுத்துருவார். சிறை யோகம், ஜெயில் தண்டனைகள், வம்பு வழக்கு இதெல்லாம் போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுவீங்க. உங்க ஜாதகம் வலுவா இருக்கு, நல்லா இருக்குன்னா இந்த சிறை யோகம், தண்டனைகள் இதெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்டேஷன் போகாம வாசல் வரலும் போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுவீங்க. அப்போ எல்லா இடத்திலும், குறிப்பா வெளியில பழகக்கூடிய இடங்கள்ல, டிரான்சாக்ஷன் செய்யக்கூடிய இடங்கள்ல, பிஸ்னஸ்ல, நண்பர்கள் இடத்துல, நீங்க சொந்தக்காரங்கள்ட்ட காசு வாங்கினா கூட சரிதான். அப்போ மெயினா டிரான்சாக்ஷன்ஸ், லோனு, கடன் சுமைகள், கம்பெனிகள், அதே போல குடும்ப உறவுகள், மறைமுகமான ரிலேஷன்ஷிப்ஸ். அப்ப இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. மெயினா பதவி போட்டிகள், போஸ்டிங்ஸ், அதில் வரக்கூடிய ப்ராப்ளம். இன்னும் சொல்ல போனா வேலை நிமித்தம் நீங்க எந்த தொழில் அல்லது எந்த ஜாப் பண்றீங்களோ அது ரிலேட்டடா அது கொடுத்த வாக்குறுதி, எப்பயோ ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கலாம், அதை வச்சு இப்போ உங்களுக்கு என்னைக்கோ செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு வந்து ஒரு கேஸ் போடுவாங்க. புரியுதுங்களா? எப்பவோ நடந்திருக்கும் அது, அதையும் இதையும் இப்ப கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி 8இல், 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல, 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல, அதுவும் யாரோட சேர்றாருங்க உங்களுக்கு? கும்பத்துக்கு 5, 8 கூடையவரோடு இணைகிறார். அப்ப 6, 8 சம்பந்தப்படுது. அப்ப 6, 8 சம்பந்தப்படுமே. ஆனால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி ஒரு விசா ப்ராப்ளமா இருக்கலாம், விசா என்கொயரிகளாக இருக்கலாம், வெளிநாடு போறதுக்காக நீங்க ட்ரை பண்ணியிருக்கலாம், அங்க விசா கிடைக்காம இருந்திருக்கும், இல்லை அங்கே ரினியூவல் ஆகியிருக்காது. ஸோ அல்லது பிஆர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. புரியுதுங்களா? ஒரு பிஆர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அது வந்து உங்களுக்கு சரியாக அமைஞ்சிருக்காது. நான் இன்னும் எத்தனை நாள் இங்கே இருப்பேனா அல்லது ஊருக்கு வந்துடுவேனா, எனக்கு இங்கே வேலை கிடைக்குமா, இந்த மாதிரி ஒரு மதில் மேல் புனையாகவே இருக்கும், டபுள் மைண்டாகவே இருக்கும். ஸ்ட்ராங்காக உறுதித்தன்மையோடு அது தெரியாது. இதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும்னு அது உண்மை தெரியாது. அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள், விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த ரினியூவல் சம்பந்தப்பட்ட என்கொயரிகள், பொதுவாகவே என்கொயரிகள், ரைடு, தேவையில்லாத வம்பு வழக்குகள், அதனால வரக்கூடிய பிரச்சனைகள். அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமேயானால் கவலை வேண்டாம். கும்ப ராசி அன்பர்களே, அதுக்கெல்லாம் வழிபாடுகள், பிராயச்சித்தங்கள் கை கொடுக்கும், வழிபாடுகள் கை கொடுக்கும். குறிப்பா உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்லது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வரக்கூடிய பிரச்சனைகள், அதே போல தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், செய்வினை கோளாறுகள், மாந்திரிக தோஷங்கள் அல்லது பூமி தோஷங்கள், இடதோஷங்கள் ஏற்பட்டிருக்குமே. ஆனால் அவையெல்லாம் கூட வழிபாட்டுக்குரிய மாதம். அவ ஏதோ ஒரு ரூபத்துல, ஏதோ ஒரு வடிவத்துல இந்த செய்திகள் உங்க காதல விழுமே. ஆனால் இதுதான் பாப விமோசனம். அப்ப அதை தொடர்ந்து கையில் எடுத்து வழிபாடுகளை செய்வீர்களே ஆனால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, அப்ப ராசியில் இருக்கக்கூடிய ராகு தொழிலை அபிவிருத்தி செய்து கொடுப்பாரு, பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார்.
இன்னும் சொல்லப்போனால் தொழிலில் வெற்றி, வாழ்நாள் வெற்றி, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறது, கேட்ட இடங்கள்லாம் பணம் கிடைக்கிறது, இதெல்லாம் ராகுவுடைய வேலை. ஆனால் கடன் அதிகரிக்காமல் பார்த்து கொள்வது சிறப்பு. கும்பராசி அன்பர்களே, கடன் அதிகரிக்கக்கூடாது, கடனை குறைக்கணும். அதே போல் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள். ஒரே பையன் சாமி இப்படி இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஆகுது. குடும்ப பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தம்பதிகளிடத்திலே ஒற்றுமை மேலோங்கும். இன்னும் சொல்லப்போனால் கும்பராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சி, பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் என்பதை சொல்லிக்கொண்டு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆடி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுக்கு என்ன கேள்வி, உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.